அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்கணும்னா கேப்டன் லட்சுமி பத்தி. அவங்க காலகட்டம் 1914 முதல் 2012 வரைக்கும் இவங்க காலகட்டம். 1914 முதல் 1918 வந்து முதல் உலக போர் வந்து 1914 தொடங்கி 1918 முடிஞ்சிச்சு. இவங்க பிறப்பு 24/10/1914 மலபார்ல பிறக்கிறாங்க. இவங்க பெற்றோர் வந்து சுவாமிநாதன், அம்மு. அம்மு சுவாமிநாதன் வந்து அரசியல் நிர்ணய சபை குழுல இருந்திருப்பாங்க. அம்மு சுவாமிநாதன் படிச்சிருப்போம் பெண்கள் பிரிவில். அடுத்து 1938 சென்னை மருத்துவக் கல்லூரியில MBBS பட்டம் பெற்றாங்க 1938 சென்னையில. அடுத்து ராஷ் பிகாரி போஸ் தொடங்கிய சுதந்திர லீக்ல ஒரு முக்கிய உறுப்பினர் மெம்பரா வராங்க கேப்டன் லட்சுமி. இது வந்து நம்ம தமிழ் புக்லயே படிச்சிருப்போம். இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவுக்கு ஜான்சி ராணி தலைமையேற்று, ஜான்சி ராணி பிரிவுக்கு வந்து கேப்டன் லட்சுமி தான் தலைமையேற்றிருப்பாங்க. அதுபோல சுதந்திரா கட்சின்றது யார் தொடங்கினாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது சுதந்திர லீக் வந்து ராஷ் பிகாரி போஸ் தொடங்கினாங்க. அதுபோல சுதந்திரா கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 1971 மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஆகிறாங்க. 1998 பத்ம பூஷன் விருது பெறாங்க. 1971 1998 காலக்கோடு நீங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 23/7/2012 மாரடைப்புல உயிரிழக்கிறாங்க கேப்டன் லட்சுமி. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2002 குடியரசு தேர்தலில் யாரை எதிர்த்து தோல்வி கண்டார் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன். சுதந்திரா கட்சி தொடங்கியது யாரு, அதுபோல 2002 குடியரசு தேர்தலில் யாரை எதிர்த்து கேப்டன் லட்சுமி தோல்வி பெற்றாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழின் டிவிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.